அக்கா ஸ்படிங்க மலை மாதிரி இருக்கா? ஸ்படிங்க மலை இருக்குது, கருங்கலி மலை இருக்குது. கருங்காலி மலை வேணும்னா கருங்கலி வாங்கிக்கோங்க. ஸ்படிங்க மலை காட்டுங்க. அந்த தீர்த்தம், அந்த பித்தளத்தில் இருக்குள்ள தீர்த்தம், காசி தீர்த்தம், அது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஹோல்சேலில் வைக்கிறாங்களாம். அது வாங்கலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் புகையெல்லாம் இல்லாமல் கம்மியாயிரும். ஆமாம். ஆனால் உக்காந்துட்டு தான் போக முடியல, குளிக்கலாம் டம்மு டம்முன்னு. ஆமாம். பேசுகிறது கேட்குது, ஆனால் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக கேட்க இல்லைங்க. இந்த மைக் வச்சா தூரமாக பொறுமையாக தான் கேட்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, ஒரு வழியே கிடைக்க மாட்டேங்குது இந்த மைக்குக்கு மட்டும். இத்தனை கழுத்தில் தான் மாட்டியிருக்கேன். ஒரு இந்த டிஜிட்டல் மைக்குங்கள் இந்த பிரச்சனையாக தெரியலங்க. யாராவது பெரிய விளாகர்ஸ் நம்ம வீடியோ பார்ப்பாங்களா? பார்க்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் யாருக்காவது இந்த ஐடியா தான் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன் என் வீடியோலையும். பிகாஸ் எவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தது எல்லாமே கொஞ்சம் தூரமாக கேட்குது. தூரமாக இப்படி பிடிச்சிட்டு பேசினா மட்டும்தான் நல்லா கேட்குது. ஏன்னா ஒரு பயங்கர பிஸியான சிட்டியில் இருக்கும். கச்ச 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 கச்சன்னு வண்டி போய்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நாளையோட முடிய போகுது. நாளையோட ஏர்போர்ட்டில் போய் முடிய போகுது. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நாளைக்கு தான் எனக்கு. அப்புறம் இங்கே வர தாத்தா, அப்புறம் எங்கள் தாத்தாலாம் போயிருக்காரு. இங்கே வர தாத்தாங்க, அப்புறம் மாமாங்களுக்கெலாம் கொஞ்சம் புதுசு இதெல்லாம். அதனால் ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்கு டக்குனு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். சந்துக்குள்ளே தானே போனேன், தாண்டிக்குவோமா? அப்பா தான் சொல்கிறாரு. வாங்க. பார்த்து கிராஸ் பண்ணல, வண்டியோட தூக்கிட்டு போயிடுவானுங்க. அடி வண்டி அவனும் பார்த்து பொறுமையாக வரதில்லை. இந்த சந்தையில் தான் போன தடவையும் போய் வாங்கினோம், அதே சந்தையில் தான் இந்த தடவையும் போகிறோம். இங்கே தான் வந்து இந்த ஹோல்சேல் கடை இருக்காங்க. இந்த காசியில் விற்கிற பொருட்கள், அதோட அந்த தீர்த்தம், அந்த பித்தளத்தில் இருக்குள்ள தீர்த்தம், காசி தீர்த்தம், அது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஹோல்சேலில் வைக்கிறாங்களாம். அது வாங்கலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் நம்ம முத்திரையை பதிக்கலான்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. எப்படி தான் நேராவா இல்லை எங்கே போனோம்? இந்தாண்டியா நான் போகணும். எங்கள் தாத்தா பின்னாடி இருந்து எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படியே இந்த அனுப்ப வேண்டி தான். சந்தெல்லாம் பாருங்களேன். குட்டி குட்டி சந்து. பரவாயில்ல, இந்த ஊர்லலாம் சந்தில் டைல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம ஊரில் மண்ணாகவே கிடக்கும். குப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிடுறானுங்க. இவனுக்கு துப்பாமட்டு இருந்தால் சரி. எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சுருக்கான். இதுயா இங்கே நேரவா இல்லையா? குட்டி குட்டி சந்து. இது குட்டி குட்டி சந்திலேயே போய் வாங்கணும். நம்ம ஞாபகம் இல்லை. இன்னும் போகணுமா? உள்ளதான் இருக்குது. அவ்வளோ வியாபாரங்க. நீங்கள் ஹோல்சேல் கடை? தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழ்நாட்டுக்காரங்களா? இங்கே வந்து பல வருஷமாக இருந்து மனுஷன் எல்லா டூரிஸ்ட்டையும் பிடிச்சிட்டாங்க போல். ஆமாம், இங்கே டிபேஜ் தான், ஹிந்தி தான். நம்ம கிட்ட தமிழ் பேசுகிறோம். ஆளை பார்த்து பேச வேண்டியதான், வந்தால் வியாபாரம் நடக்கும். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோ கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் புகையெல்லாம் இல்லாமல் கம்மியாயிரும். ஆமாம். ஆனால் உக்காந்துட்டு தான் போக முடியல, குளிக்கலாம் டம்மு டம்முன்னு. ஆமாம் ஆமாம். இந்த ஆட்டோ ஓடுதுல்ல, அதனால அப்புறம் ஆமாம், எல்லாம் கல் வேறு. என்னத்தா
இதுலையா? அடுத்ததா? தமிழ்லேயே இருக்குது. தமிழ்நாட்டு கடை அது, ரவிக்குமார் செட்டியார் கடை. தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறாங்க. வாங்க போகலாம் உள்ள. கையில் மாட்டுற மாதிரி பார்த்தேன். இருக்கு எல்லா மாடலும் இருக்கும். ஒரிஜினலாக கேரண்டியா. ஆமாம் மணி ஆமாம் சந்தனம் தான் கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். உள்ளே இருக்குது நிறையா. எனக்கு நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா. எங்கே எடுத்தீங்க? இது லிங்கம். இது வேணுமா சார்? இது 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 கொடுங்க. இது இன்னொன்று 2 கொடுங்க. இதில் உனக்கு வேணுமா போகிறா? அது எவ்வளோ இருக்குது? 10 இருக்கா? 10, 6, 9 இருக்குது. 12, 1, 2, 3, 6, 12 போதுமா? இன்னொன்று வாங்கிக்கலாமா? உனக்கு எத்தனை சொல்லு. எனக்கு எத்தனை தான் தேவை? நான் வீட்டுக்கு ஒவ்வொன்று வாங்குறேன். அம்மாவுக்கு இப்போ இன்னும் மாமா இதே மாதிரி பையன் விடுங்க. வேணுமா? கேட்ச் பண்ணோம். ஓகே. यही पर रखा है। இன்னொன்று வாங்கிக்கல. बड़ा है, छोटा छोटा नहीं। வெள்ளை நீர் இருக்காதா? இதாக இருக்கா? வெள்ளை நீர் இருக்காக்கா? ஒயிட் கலர் திருநீர். திருநீர் பேஸ்ட் இருக்குது. அது சின்னது இருக்கா? இல்லை அது பெருசு? அது பெருசாக இருக்கும். சரி, அப்போ இதே கொடுத்துருங்க. இன்னும் அதில் 2 கொடுங்க. இதில் 2 வாங்கிக்கிறியா? இதே மாதிரி இன்னொன்று வாங்கிக்கலாம். பேசிட்டிங்களா? ஃபோன் லைட் எரியுது பாருங்க பின்னாடி. இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். இது வந்து ஹோல்சேல் கடைங்க. இவங்க வந்து ஹோல்சேல் கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எல்லா பொருளுமே இருக்குது உள்ள. இல்லை நான் வாங்கல. உட்காருங்க. ஆமாக்கு மணி இப்போ மாடலாக இருக்குல்ல. ஆமாக்கா. இது மாதிரி கொடுத்துக்கலாமா? இது 50 ரூபாய் டஜன் ஆகுது. பாருங்க, இது 50 ரூபாய் டஜன். அது வேணாக்கா. ரப்பர் மாதிரி சின்ன இப்படி இழுத்து விட்டு போகிற மாதிரி இல்லைக்கா? ஃபுல்லாக இல்லை, ஃபுல்லாக ருத்ராட்சம் இதோட இருக்கும்ல. அது இது இப்போ நல்லா வரல, புதுசாக வருது எல்லாம். இது அப்படியே 50 ரூபாய் டஜன். இது ஒரு உதவியாக்கா. இல்லை, இதோ இந்த மாதிரி நான் சொல்கிறேக்கா. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ருத்ராட்சமாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஒரு ருத்ராட்சம் இருக்குது. அப்படியே ஒரு ருத்ராட்சம் இதெல்லாம் இது இருக்குது. 50 ரூபாய் அப்படியே டஜன் இருக்குது. டஜன் வாங்கினா கம்மி வேணும். இதுதான் ஒரு டஜனுங்களா? இது ஒரு டஜன். எவ்வளோ இருக்குது இதில்? இது 12 பீஸ் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி வேணும்னா இது கூட இருக்குது. டிஸ்ட் மாதிரி. இது மணி, டிஸ்ட் மணி. இது இது போட்டிருக்கேன்ல, டிஸ்ட் பண்ணலாம். அப்போ இது மாதிரி வேணும். இது பாருங்கள், இதில் கலர்ஸ் இருக்குது. இது மாதிரி இது பொண்ணுங்க போகிற மாதிரி இருக்குது. இது எல்லோரும் போட்டுக்கலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோரும் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி இதில் கலர்ஸ் வந்து கலர்ஸ் ரோஸ், பிங்க். இது தனியாக இருக்குமாக்கா? ஒன்று இல்லை ஒன்று இருக்குது, தனித்தனியாக இருக்குது. சரி, அப்போ தனியாக வாங்கிக்கிற விடுங்க. இது ஹோல்சேல் வேணும் அதில். ஆனால் இது நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்கல்ல. இதெல்லாம் வெளிலாம் 10 ரூபாய் விற்கிறாங்க. நாங்கள் 5 ரூபாய் அப்படியே விற்கிறது. சரி சரி. வந்து 50 ரூபாய் டஜன்னா கூட உங்களுக்கு என்ன கம்மி விலை ஆகிடும்.
ஆமாம். அதில் எனக்கு பாதி தரணும். இதெல்லாம் ஒரிஜினல்னாக்கா? ஒரிஜினல் இதெல்லாம் ஒரிஜினல் ருத்ராட்சம் இதெல்லாம் ஒரிஜினல் ருத்ராட்சம். இது எவ்வளோக்கு சின்னது வெளியே இருக்கா? இது சிங்கிளா? சின்னது போனோன்னா கூட விளையாடுமோ, பெருசு போனால் கம்மி விளையாடும். இது வந்து ஒரு எவ்வளோ குவாலிட்டி மேலே போனால் அவ்வளோ ரேட் ஆகும். சரி சரி. நாம் எடுத்துக்கலாமா? உனக்கு வேணா அதில் கொஞ்சம் எடுத்துக்க. இது இது உனக்கு. அது தனியாக வீட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து அதில் வேலை கொஞ்சம் எடுத்துக்க. சரி தான். மாமாவுக்கு கேரண்டி பாருமா அந்த நல்ல ருத்ராட்சம் நல்லதாக கொடுங்க. இது வித்தவுட் கேரண்டி இல்லாமல் இது கேரண்டி கார்டோட கொஞ்சம் கூட விளையாடுமோ. இது வந்து வித்தவுட் கழுத்தில் போடுறதுக்கு தனியாக வர மாதிரி கொஞ்சம் கம்மி விலை. யார் கழுத்தில் போடுறதுக்கு அவனுக்கு? இது லேப் டெஸ்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் சார்ஜ் ஆகும். லேப் டெஸ்ட் வேணாம் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆகிடும். கைக்கு வேணுமா? கழுத்தில் போடுறதுக்கு இந்த சைஸில் இருக்காக்கா? இதில் அந்த சைஸ் அங்கே இருக்கு முன்னாடி. இந்த அதே மாதிரி சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்கீங்களா? சின்னதாக இருந்தால் காட்டுங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்னத்துக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது தனியாக இருக்குது, உதவியாக கொடுத்துட்றேன். அந்த மாதிரி கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் கூட விளையாட சொல்கிறேன். இது வந்து என்னத்துக்குன்னா இந்த கேரண்டி கார்டுக்கு கொடுக்கணும். அந்த உதவியாக வாங்கினா கம்மி. அது இங்கே வாங்கினது தான். இங்கே வாங்கினது தான். நான் வாங்கினது தான். அது 4 வருஷம் ஆச்சு. சிலை வாங்கியாச்சு. அதுலேயும் போட்டாச்சு. மூளையில் இருக்கு பாருங்க. குட்டியாக இருக்கு பாருங்க இந்த மூளையில். 300. ஓகேவா? இது ஃபுல்லாகவே 300. ஒரு பீஸ் ஃபுல் இப்படி இது 250. எவ்வளோ சிரிச்சு போல கூட விளையாடும்ல. எடுத்து போயிட்டு நீங்கள் தங்கம் வெள்ளியில் கட்டினா கொஞ்சம் லென்த்து அதிகமாக வரும். சொம்போடு பெருசு வாங்கியிருக்கிறாரு. அது ஃப்ரெண்டு கேட்டால் அது 4 சொம்பு எக்ஸ்ட்ரா அவன் காசு அப்புறம் அனுப்பிச்சி விட்ருவான். 1 பெருசு. ஆமாம், 1 பெருசு மீதி 3 இருக்கும் பாருங்க. 4 இருக்கும் அது தனியாக. இது நம்ம கையில் கட்டுறது கொஞ்சம் போன லென்த் அது வரும். கொஞ்சமும் லூஸ் ஆகிடும் இல்லையா? நீங்கள் அப்புறமா கூட வெள்ளி தங்கத்தில் கட்டணும் நல்ல. இது வந்து தெரியாமல் இருக்கும். யாருக்கு நிறையா போட்டிருக்குது தெரியாமல் இருக்கும். நல்லா இருக்கும். இது கொடுத்துலாமா ஒன்று? இருங்க, இது வேற இன்னொன்று பார்க்குறேன். ஸ்படிங்கம் மாலையா? அது இருக்குங்க. எங்க படிக்கம்னா அங்கே கேளு. நல்லதாக வச்சுருக்கேன். அக்கா ஸ்படிங்கம் மாலை மாதிரி இருக்கா? ஸ்படிங் மாலை இருக்குது, கருங்கலி மாலை இருக்குது. கருங்காலி மாலை வேணும்னா கருங்கலி வாங்கிக்கோங்க. ஸ்படிங்கம் மாலை காட்டுங்க. ஸ்பட்டிங் மாலை ஏண்டா ஸ்பட்டிங் மாலை எடுத்து அது எவ்வளோக்கு வருது? அது வந்து 650. रुक जाओ. चला तो बत्ते. मेरे फोटो जब मैं आया ये वाला टेबल है ना, तो के यार उसी जगह लगा ले. किसके लिए? आपके लिए. हमको काम देखो, अभी हम जाए नहीं, फिर आएंगे खाना बनाएंगे. துளசி மாலை. துளசி மாலை. రుద్రాక్షం బ్రాస్లెట్ ఉందా? ఇక్కడ నుంచి రుద్రాక్షం